இந்த வடிவேலு காமெடி ஒன்று வரும். என்னன்னாக்க அந்த மூட்டைப்பூச்சியை சாகடிக்கிறதுக்கான காமெடி. இலகுவா மூட்டைப்பூச்சியை அடிச்சாலே செத்துரும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு இயந்திரம் உரல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதில் மூட்டைப்பூச்சி பிடிச்சி போட்டு நங்கு 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 நங்குன்னு வெத்தலை பாக்கிடிக்கிற மாதிரி இடிச்சா அந்த மூட்டைப்பூச்சி செத்துருன்னு சொல்லக்குள்ள அது ஒரு மிகப்பெரிய காமெடியாக அந்த டைம்ல பெரிய அளவில் வைரல் ஆச்சு. ஆனால் அதை தாண்டி ஒரு காமெடியை தமிழக அரசு தற்போது அமல்படுத்துவதற்காக அதை மறுபரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்களா ஒரு திட்டத்தை. என்ன தெரியுமா? இந்த மது அருந்துபவர்கள் இருக்கிறாங்கல்ல, இல்ல தமிழக அரசினுடைய மொழியில பெயர் திருத்தப்பட்டதுன்னு சொல்லணும் அப்படின்னாக்க மது பிரியர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இரவு 10 மணிக்கு மேல குடிச்சிட்டு வீட்டுக்கு போறது கஷ்டப்படுறாங்களா, மழை நாள்ல நனைஞ்சு போறாங்களா, அடிச்சதெல்லாம் இறங்கிடுதான். ஆகையினால 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே மதுக்கடையை மூடுவதற்கான திட்டத்தை அமல்படுத்துவதற்கான மறுபரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். எவ்வளவு அக்கறை இல்லை தமிழக அரசுக்கு. பாவம் இல்ல, குடிச்சவன் நனைஞ்சிட்டு போக கூடாதுல்ல, நனைஞ்சிட்டு போய் அவனை திருப்பி தெளிஞ்சிடக்கூடாதுல்ல, தெளிஞ்சு அவன் பொண்டாட்டி புள்ளிய கூட சந்தோஷமா இருக்கக்கூடாதுல்ல. ஆகையினால மழை காலங்கள்ல உரிய பகுதிகளை விரைவாக 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே கடைகளை மூடுவதற்கான முயற்சியை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்களாம். இதை பெருமிதமா ஊடகங்களும் பெருசா பேசிட்டு இருக்குது. 12 ஆண்டுகளமா பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லிட்டு இருக்குது. என்ன சொல்லிட்டு இருக்குது? நாள் ஒன்றுக்கு 100கணக்கான விபத்துகள் மதுவால ஏற்படுது, கொலை குற்றங்கள் ஏற்படுது, மொத்தமாக இந்த கடையை இழுத்து மூடுங்கடான்னு சொன்னா அதை விட்டு குடிச்சிட்டு ராத்திரி 10 மணிக்கு போக்குள்ள நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே கடையை இழுத்து மூடுவதற்கான வழியை மேற்கொள்ளக்கூடிய இந்த அரசாங்கம் உண்மையிலேயே மக்களின் மீதும் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களின் மீதும் நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருந்தாக இங்க இருக்கக்கூடிய பிரஜைகள் நன்மையாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த கடையை இழுத்து மூடலாம்ல, இதை ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா உற்பத்தி பண்றது அவங்க, விற்பனை செய்யறது அவங்க, லாபம் ஈட்டுறது அவங்க, சொகுசா வாழுறது அவங்க, கோடி கோடியா கொட்டி வச்சுக்கிட்டு அடுத்த 10 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு வாழக்கூடிய அவங்க மக்களை பற்றி எதுவும் சிந்திக்க மாட்டார்கள் என்பதற்கு இதுவே பகுந்த ஒரு மிகப்பெரிய சான்று.